அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாகன ப்ளே சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா 125 ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஏர் ஃபில்டர் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இவ்வளோ மோசமாக நீங்கள் வந்து வண்டியை ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து வண்டி மைலேஜும் தராது. இன்ஜின் விலை வெகு விரைவில் வந்து இன்ஜின் விலை வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து வண்டியை ரன் பண்ணவே கூடாது. இந்த ஏர் ஃபில்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபா தான். ஸோ நல்லா இருக்கும். ஹோண்டாவோட ஏர் ஃபில்டர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒன் டைம்னாச்சு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா தான் அந்த பைக்கோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டுக்கும் பாருங்கள், ஒரு புது ஃபில்டருக்கும் பழைய ஃபில்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். வண்டி வாங்கினதுலேருந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்கவே மாட்டார் கூட, அப்படி வண்டியை ரன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சுத்தமாக மைலேஜ் தரல, வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் வந்து பிக்கப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்தது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி பைக் வச்சு ஓட்டினீங்கன்னா இந்த ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரிலாம் வந்து அந்த கிலோமீட்டருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதான் வந்து நல்லது, இன்ஜினுக்கும் நல்லது. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.